மருந்தில்லா மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. லார்ட் முருகா, லண்டன் முருகா அப்படின்னு ஆரம்பிக்கும். ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ள நான் வந்தா தப்பாப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி, உள்ள வருவான் மாசா. இப்போ ஐயனார் இருக்கிற கோயில் எல்லாமே காட்டுக்குள்ளார தான் இருக்கும். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் தான் ரெண்டு பக்கமும் இருக்கும். 18ஆம் படி ஏறுற இடத்துல வலதுபுறம் பெரிய கடுத்த சாமின்னு சொல்லுவோம், இடதுபுறம் சிறிய கடுத்த சாமின்னு சொல்லுவோம். இப்போ நான் கிட்டத்தட்ட 30-34 வருடங்கள் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவன். தொடர்ந்து இந்த வருஷம் கூட போயிட்டு வந்தேன். கோடாரியால் வெட்டப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது என்பதை உடைத்து கொண்டு அதுக்கு பிற்பாடு உள்ள போய் பார்க்கும்போது ஐயப்பனுடைய சிலையில் இருக்கின்ற கைகள் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி சாய்க்கப்பட்டு சிதைக்கப்பட்டு, தமிழ்நாட்டில் இறை நம்பிக்கை உள்ள நீதி கட்சியினுடைய தலைவராக ஒருத்தராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா தான் அந்த சிலையை செஞ்சு கொடுக்குறாரு. பிடிஆர் அவர் எத்தனை கோடிகளை வசூலித்து கேரள அரசாங்கத்திற்கு கொடுத்தாலும் அன்னைக்கு கேரள அரசாங்கம் சிலை செய்யறதுக்கு முன் வரல, திருப்பி கோயிலை கட்டுறதுக்கு முன் வரல. இந்த சிலையை செஞ்சு கொண்டு போய் உள்ள வச்சதே பிடிஆர். ஆனா இங்கிருந்து போற எல்லா பக்தர்களுக்கும் ஏதாவது ஒரு அடிப்படை வசதியாவது அங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா குப்பை. இந்து மல்ஹோத்ரா என்ற பெண் நீதிபதி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பெண்களை கோவிலுக்குள் விடக்கூடாது என்பது சரிதான்றாங்க. சந்திரசூட் உள்பட 4 நீதிபதிகள் இது அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. இன்றைய தேதி வரையிலும் ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்கள் நுழைவதை யாராலும் தடுக்க முடியாது, அது சட்டவிரோதம். That will amount into contempt of court, நீதிமன்ற அவமதிப்பு. திருட்டே கிடையாதுக்காக மக்கள் மேல இருக்க நம்பிக்கையில ஒரே ஒரு அந்த டோர் ஃப்ரேம் தான் இருக்கும், வாசக்கால் மட்டும்தான் இருக்கும், கதவு இருக்காது. அந்த ஊர்ல தான் அந்த சனீஸ்வரன் கோயில் இருக்கு. அங்க 400 வருடமாக பெண்களை அனுமதிப்பதில்லை. திருப்தி தேசாய் என்ன பண்றாங்க, இந்த கோவிலுக்குள் பெண்கள் நுழையக்கூடாது என்று சொல்வது பெண்களை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. தீட்டு என்பதன் காரணமாக பெண்கள் ஒடுக்கப்பட்ட இடத்துல RSS தலைமை இருக்கின்ற மாநிலத்திலேயே நீதிமன்ற தீர்ப்பு நிலை பெற்று விட்டது. இந்த திருப்தி தேசாய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அடுத்த லட்சியம் ஐயப்பன் கோயில். இது எப்படி சேகர் பாபு என்னன்னே தெரியாம அறிக்கை சொல்ல முடியும்? நம்ம சேகர் பாபு மாசம் பூரா விரதம் இருந்துட்டு ஐயப்பன் கோயில் போறவர். ஆகவே சேகர் பாபு நம்மளால நீங்க முடிவு பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவர் வேற ஆளுன்றது அவர் தான் நிரூபிக்கணும். பெரியார் வைக்கம் போறாரு, வைக்கம் போய் அவர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. காமராஜர்கிட்டலாம் ஆதரவு கேட்குறாங்க. காங்கிரஸ்ல இருந்த காரணத்தால் அவரும் ஆதரவு கொடுக்குறாரு. மகாத்மா காந்தி நேராக வராரு வைக்கத்துக்கு. மனு தர்மத்தினுடைய அடிப்படையில், பிறப்பினுடைய அடிப்படையில் காலில் பிறந்தவன் கீழே பிறந்தவன் மேலே பிறந்தவன் சொல்லி விடாத இடத்தில் இருந்த இவர்களையெல்லாம் உள்ளே அழைத்து கொண்டு கோவிலுக்குள்ள கொண்டு போய் விடுறதுக்கே பெரியார் தாயா தேவைப்பட்டாரு. நீங்க வைக்கம் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டத்தினுடைய விளைவாக தான் வைக்கத்தில் இன்னைக்கும் கோயில் முன்னாடி பெரியாருக்கு சிலை இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் கிறுக்கெல்லாம் என்ன பண்ணால், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சிலையை உடைப்பாங்கிறான். இல்லை உடனே ஆரம்பிச்சிடுவான், சர்ச்சுக்கு போவியா மசூதிக்கு போவியான்னு கேட்பான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். தமிழ்நாட்டில் மதத்தை வச்சு அப்பப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையை சிலர் கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இசைவாணி அவங்க பாடின பாட்டு ஐயப்பன் குறித்து, அந்த பாட்டு ஐ எம் சாரி ஐயப்பா, அந்த பாட்டு இதை அவங்க இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு காவல் நிலையங்களில் புகார், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வரைக்கும் போகுது. ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அது புகார் கொடுத்துருக்குறாங்க, விசாரிப்பாங்க, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பக்கம். இது என்ன பாட்டு அப்படின்னு பார்க்குறப்ப 2018 அந்த பாட்டு பாடிட்டாங்க அவங்க. ரஞ்சித் அந்த நீளம் அந்த இதில் பாடினது, அதுக்கப்புறம் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது ஒரு பக்கம். ஏற்கனவே நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க ஐயப்பன் கோயில் வரலாறு. அங்கே பெண்கள் அனுமதிக்கப்படுறதில்லை, அது நீதிமன்றத்துக்கு போனது. நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, பல்வேறு குழுக்கள் என்ன சொன்னாங்க, இந்த அமைப்புகள் என்ன சொன்னிச்சு, இதெல்லாம் பல தடவை பேசிட்டீங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது, இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு இப்போ அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மிக நீண்ட கேள்வி ராஜவேல், மிக நீண்ட வரலாறு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தரவுகள் வேண்டும் அல்லது வரலாறு தெரிய வேண்டும் என்பதை விட நாம் எப்படி தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள்
குறிப்பாக இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் பொறுமையாக அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஒரு 10 நிமிஷமாக கூட பார்க்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வதற்கு காரணம் கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதே நேரத்தில் வந்து மதம் என்ற போர்வையில் அல்லது கடவுள் என்ற போர்வையில் நாம் எப்படி தொடர்ந்து காயடிக்கப்படுகிறோம் என்பது தொடர்கதையாக இருக்கிறது. வேலை வெட்டி இல்லாத சில பேர் இதையே ஒரு வேலையாக வைத்துக்கொண்டு மக்களை பிளவுபடுத்துவதை எப்படி முழுநேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்ய வேண்டும். அதனால் எனக்கு இருக்கிற கோபம், மறுப்பு, எதிர்குரல், கலகக்குரல் எல்லாவற்றையும் கொஞ்சம் அடக்கி ஓரமாக வைத்துவிட்டு தரவுகளுக்குள் சென்று இருக்கின்ற உண்மையை அப்படியே பொதுமக்களிடத்தில் வைத்துவிட்டு உங்களுடைய மனசாட்சிக்கு நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுகின்ற தகவல்கள் எல்லாம் இணையத்திலும் மற்ற ஆவணங்களிலும் அல்லது செய்தித்தாட்களிலும் தேடி படித்து கடவுள் என்கின்ற போர்வை எப்படி நமக்கு போர்த்தப்பட்டு இந்த தர்மடின்னு சொல்லுவான் பழைய சென்னை பாஷையில். ஒருத்தனை இருட்டில் வந்து ஒரு போர்வையை போத்திட்டு எத்தனை பேர் அடிக்கிறாங்கன்னு தெரியாமல் அடிக்கிறதுக்கு பேர் தர்மடின்னு பேர். அந்த தர்மடியை வந்து இப்போ கடவுள் பேரில் வச்சு இங்கே கொஞ்சம் பேர் செஞ்சிகிட்டு இருக்காங்கன்றது தான் என்னுடைய சிந்தனை. அதுக்கு முன்னாடி இன்னொன்றை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இசைவாணி என்ற பாடகி எனக்கு தெரியாது, எனக்கு பழக்கமில்லை, நான் முன்பின் சந்தித்ததும் இல்லை, தொடர்பும் இல்லை. ரஞ்சித் உள்பட ரஞ்சித் பேசுகின்ற பல கருத்துகளில் நமக்கு வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் நாம் கவனம் செலுத்துவதில்லை. அதே நேரத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அவர்களை எவ்வளவு கீழ்மைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த நடவடிக்கைகளை மிக கீழான மனிதர்களை வைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சில சக்திகள் மதத்தின் போர்வையில், கடவுளின் போர்வையில் பதுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இசைவாணி பாடிய பாடல் என்பது 2018 நீங்கள் சொன்னாலும் கூட அதை வந்து அவர் பாடிய காலகட்டம் எல்லாத்தையும் விட்டுருவோம். நான் அந்த பாடலை முழுக்க உள்ளே போய் இப்போ தான் பார்த்தேன். அதில் வந்து 4 வரிகள், ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ளே நான் வந்தால் தப்பாப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி, உள்ளே வருவேன் மாசா, என்னை அடக்கி வச்ச முடியாது, இப்படி தான் ஒரு 4-5 வரிகள் வருது. இந்த முதல் பல்லவியை விட்டுட்டு உள்ள சரணம், 2வது சரணம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பாடல் பெண்ணுரிமைகளை பற்றி பேசுகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. நான் ஜீன்ஸ் போட்டால் என்ன அப்படிலாம் வருது, நான் ஜீன்ஸ் போடுவேன், பொட்டு வைப்பேன், நான் என்ன படிக்கிறேன் நீ முடிவு பண்ணுவியா, நான் யாரை கல்யாணம் பண்ணி நீ முடிவு பண்ணிப்பியா, இதை போன்ற கருத்துக்களை எல்லாம் மிக புரட்சிகரமான இயக்குனர் பாலச்சந்தர் போன்றவர்களே பல படங்களில் சொன்ன கருத்தை தான் அவள் ஒரு தொடர்கதை, அரங்கேற்றம், அபூர்வ ராகங்கள், அவர்கள் என்று பல இடங்களில் பேசியவற்றையெல்லாம் வந்து தொகுத்து ஒரு பாடலாக வந்திருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். பெண்ணுரிமை என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் பெண்ணுரிமை எப்படி நிலவி வந்தது, எப்படி அது நிலைநிறுத்தப்பட்டது என்பதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பொண்ணு பாடின பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து கடவுள் ஐயப்பனை வந்து கொச்சப்படுத்திட்டாங்க, இந்து மதத்தை கொச்சப்படுத்திட்டாங்க. 6 வருஷம் கழிச்சு, 6 வருஷம் கூட இருக்கட்டும், நேற்று பாடினா கூட என்ன, இன்னைக்கு பாடினா கூட என்ன, அதில் கடவுளையோ மதத்தையோ கொச்சைப்படுத்துவதாக எந்த இடத்தில் என்ன வரிகள் இருக்கிறது? இப்போ உதாரணமாக லண்டனில் போய் சீர்காழி கோவிந்தராஜன் அவர் ஒரு இடத்துல ஒரு பாட்டு பாடியிருக்கார், லார்ட் முருகா லண்டன் முருகான்னு ஒரு பாட்டு இருக்கு. லார்ட் முருகா லண்டன் முருகா அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படி பாடும்போது ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் தப்பாப்பா. இதில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மீறலோ, மதத்தினுடைய விதிமீறலோ, கோட்பாடுகளின் விதிமீறலோ என்ன இருக்கின்றது வந்து முதல்ல நம்ம சொல்லணும். சொல்கிறதுக்கு பின்னாடி இந்த ஐயப்பன் கோயிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்பதை இன்னமும் ஒரு சட்டமாக இருப்பதாக நினைத்து கொண்டு மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்றது அடுத்த கோணம். ஐயப்பன் கோயில் பற்றி நான் கிட்டத்தட்ட என்னுடைய முதல் நிகழ்ச்சியே வந்து பிடிஆர் சமாச்சாரத்தில் ஆரம்பிக்கும் போது 2021 ஐயப்பன் கோயில் பற்றி தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 3 வருஷத்தை கடந்து கிட்டத்தட்ட 250 நிகழ்ச்சிகள் பேசிட்டோம். இது ஐயப்பனுடைய வரலாறு மட்டும் இல்லை, அந்த கோவில் சம்பந்தப்பட்டது, இதனுடைய கோட்பாடுகள் சம்பந்தப்பட்டது, இவங்க எப்படிலாம் கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்றதை கிட்டத்தட்ட ஒரு 8-10 நிகழ்ச்சிகளில் நான் பேசியிருக்கேன். இது ஒரு மீள்பதிவுன்னு கூட வச்சுப்போம். ஐயப்பன் கோவில் என்பது 1950 வரைக்கும்
அது ஒரு சாதாரண கோவில். என்னுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் பிரிவுபடாத தமிழகம் என்று வருகின்ற பொழுது 1956 பின்னாடி தான் நம்ம பிரிகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்றுபட்ட தமிழ்நாடு என்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற காவல் தெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஐயனார்னு பேர். சுடலை மாடன் அது இதெல்லாம் இருப்பாங்க. இவங்க எப்படி துவாரபாலகர்கள் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கின்ற கிராம தேவதைகள் இருக்கின்ற கோயிலில் குறிப்பாக ஐயனார் இருக்கிற கோயில் எல்லாமே காட்டுக்குள்ளார் தான் இருக்கும். காட்டுக்குள்ளார் இருக்க ஐயனாருக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் தான் 2 பக்கமும் இருக்கும், வலதும் இடதுமாக. இந்த பெரிய கருப்பன் சின்ன கருப்பனை தாண்டி தான் நீங்கள் உள்ளே போய் வந்து அந்த ஐயனாரை வந்து நீங்கள் வழிபட முடியும். ஐயனார் என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா காவல் தெய்வங்களுக்கும் வெவ்வேறு பேரில் இருக்கும். சுடலை மாடன் அது என்ற பேர்லலாம் இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேர் மாறும். என்னுடைய குலதெய்வம் வந்து ஊராளி அப்பன் பேர். உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் ஆசனூரில் இருக்குது. அங்கே வந்து அந்த ஊராளி அப்பனுக்கு பார்த்திங்கன்னா பூரணி புஷ்கலா உடன் உரை ஊராளி அப்பன் வரும். பூரணி புஷ்கலா என்பது ஐயப்பனுடைய 2 மனைவிகள் என்பது கீழே சாஸ்தா வழிபாடு இருக்கிற இடங்களில் கீழே இருக்கிற ஐயப்பன் கோயிலெல்லாம் அந்த வழிபாடுகள் உண்டு. இப்போ நான் சொல்கிற எங்களுடைய ஐயனார் கோயிலில் வலதுபுறம் பெரிய கருப்பன், இடது கருப்பம் சிறிய கருப்பன். இந்த சிறிய கருப்பன் பெரிய கருப்பன் போக உள்ளே வந்து ஊராளியப்பன். பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் தள்ளி செல்லியம்மன் ஒரு கோயில் உண்டு. அந்த செல்லியம்மன் வந்து இந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்ட்டால் செல்லியம்மன் என்றைக்காக இருந்தாலும் ஊராளியப்பனை ஏற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டு வெளியில் இருக்கான்னு சொல்லிட்டு என்னுடைய கிராம தேவதைகள் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய குலதெய்வம் வந்து சொல்லுது. நாங்கள் வந்து தை மாதம் வந்து முதல் பூஜை அங்கே தான் கொடுப்போம். இதனுடைய அடிப்படையில் கேரளாவில் இருக்கின்ற ஐயப்பன் என்பவன் என்னுடைய ஊராளியப்பனின் நீட்சி, ஐயனாரின் நீட்சி, என்னுடைய குலதெய்வத்தின் நீட்சி. தமிழ் மரபுகளின் வழிபாட்டில் வந்த ஐயப்பன் தான் கேரளாவினுடைய ஐயப்பன். இதுக்கு எனக்கு இருக்கிற நம்பிக்கைகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா 18ஆம் படி ஏறுற இடத்துல வலதுபுறம் பெரிய கடுத்த சாமின்னு சொல்லுவோம் மலையாளத்தில், இடதுபுறம் வந்து செரிய கடுத்த சாமின்னு சொல்லுவோம். அந்த பெரிய கடுத்த சாமி செரிய கடுத்த சாமின்னு சொல்றதே பெரிய கருப்பன் சின்ன கருப்பன். அது மலையாள மொழியில் பெரிய கடுத்த சாமி செரிய கடுத்த சாமி என்று அழைக்கப்படுகிறது. மலை நடுவில் இருக்கிற அந்த கோவில் வந்து ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிற காரணத்தால் காட்டு விலங்குகள்லாம் எளிதாக போகக்கூடாது என்பதற்காக அதனுடைய கட்டிடக்கலையினுடைய அமைப்பே சுற்றிலும் இருக்கிற அந்த மதில் சுவர்கள் மிக உயரமாக இருக்கும், யானையெல்லாம் போயிடக்கூடாது. அதற்காக அங்கே உள்ளே ஏறுறதுக்கு வந்து 18ஆம் படியினுடைய குறுகலாக இருக்கும். அந்த 18ஆம் படி வழியாக நீங்கள் ஏறி போய் தான் ஐயப்பனை வந்து கும்பிட்டுட்டு வரணும். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 30-34 வருடங்கள் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவன். ஐயப்பன் கோயிலுக்கு தொடர்ந்து இந்த வருஷம் கூட போயிட்டு வந்தேன். என்னுடைய நம்பிக்கை எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய குலதெய்வத்தினுடைய நீட்சி தமிழ்நாடு முழுவதும் எப்படி காவல் தெய்வங்கள் இருக்கிறதோ ஒன்றுபட்ட தமிழ்நாட்டில் இருந்த காவல் தெய்வத்திற்கு பெயர் ஐயப்பன். அந்த ஐயப்பனுக்கு நான் சொல்கிறதெல்லாம் அங்கே மாளிகைபுரத்தம்மன் ஒன்று இருக்குது. அந்த மாளிகைபுரத்தம்மன் பார்த்தீங்கன்னா மெயின் டேட்டின்னு சொல்கிற ஐயப்பன் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே இருக்கும். அந்த மாளிகைபுரத்தம்மன் என்னவோ அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாளிகைபுரத்தம்மன் வேண்டிக்கிட்டு இருக்கு. அது வேண்டிக்கிட்டு இருக்கும்போது ஐயப்பன் என்ன அவங்களுக்கு சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, எந்த வருடம் ஒரு கன்னிசாமி இந்த கோவிலுக்கு வரவில்லையோ அந்த வருடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், ஆகவே காத்திரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறதா சொல்கிறான். ஒவ்வொரு வருடமும் இத்தனை கன்னிசாமி வந்துட்டாங்கன்னு கணக்கு காமிக்கிறதுக்காக சரங்குத்தின்ற இடத்துல வந்து அம்பு சொருவிட்டு போகிற பழக்கம் இருக்குது கோவிலில். அப்போ அந்த சரங்குத்தியில் என்றைக்கு கன்னிசாமி உள்ளே வந்து அம்பு செலுத்தாமல் வருகிறார்களோ அந்த வருஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஐயப்பன் சொன்னதாக சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த மாளிகைபுரத்தம்மன் ஐயப்பன் இருக்கின்ற இடத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் இன்னைய தேதி வரைக்கும் உட்கார்ந்துருக்கு. நான் சொன்னேன் என் கிராமத்தில் இருக்கிற செல்லியம்மன் மாதிரி பல இடங்களில் வந்து நீங்கள் போனீங்கன்னா இப்படி ஒரு குறிப்பு இருக்கும். நாட்டார் தெய்வ வழிபாடுகளில் தேடினீங்கன்னா இந்த குறிப்பு இருக்கும். இப்போ நான் சொல்கிறது புரியுது இல்லை? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிரம்மச்சாரிய விரதம் வந்து கெட்டுவிடும், பெண்கள் போனால் தீட்டு பட்டுவிடும் என்று சொல்லுகின்ற இடத்தில் திருமணம் செய்து கொள்வதற்காக காத்திருக்கின்ற மாளிகைபுரத்தம்மன் பல 100 வருடங்களாக அங்கே இருக்கிறதா ஐதீகம்னு வச்சுப்போம். அடுத்தது ஐயப்பன் வந்து புலிப்பால் எடுப்பதற்கு மேலே செல்வதற்கு வாவர் சாமி கூட போனார். வாவர் என்பது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மலையாள உச்சரிப்பில் பாபர் என்பது வாவர் என்று பேசப்படும். அந்த வாவருக்கு உண்டான மசூதி என்பது ஐயப்பன் கோவில் காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்குது.
நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வர்ற படிக்கட்டுக்கு முன்னாடி இறங்குற இடத்துல இடது பக்கத்தில் இருக்குது. இந்த முறையும் நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். முதன்முறையாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லுபவர்கள் எரிமேலியில் இருக்கின்ற மசூதிக்கு சென்று உள்ளே விபூதி எடுத்துக்கிட்டு தான் போகணுன்னு இருக்கு. அப்போ பாபர் சாமியை அழைத்து கொண்டு ஐயப்பன் சபரிமலைக்கு போனார் என்று சொன்னால் இஸ்லாம் மதம் தோன்றிய 1400 வருடங்கள் தான் ஆகிறது. அதிலும் இந்தியாவிற்கு இஸ்லாம் உள்ளே 700-800 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட சமீபத்தில் வந்திருக்கின்ற அந்த இஸ்லாமிய தோழனை அழைத்து கொண்டு சென்றதன் காரணமாகத்தான் அங்கே மசூதியிலிருந்து கிளம்புவதும் உள்ளே மசூதி இருக்கு. அப்போ மத நல்லிணக்கம் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா ஐயப்பனே ஏற்றுக்கொண்ட பாபர் சாமிக்காக மசூதி இருக்கிற இடத்துல எவ்வளவு மத பிரச்சனைகளை நீங்கள் கிளப்புறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது ஆங்கிள் மாளிகைப்புறத்து அம்மன் சொன்ன, எங்கள் கோயிலில் செல்லியம்மன் சொன்ன, இந்த மாதிரி பல இடங்களில் இருக்கு. இது முறையான நம்பிக்கை. இது எப்போ இவங்க கையில் எடுக்கிறாங்க? திருவாங்கூர் தேவஸ்தானம் எப்போ கையில் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1950கள் வரைக்கும் அந்த கோவிலில் மிகப்பெரிய வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்க இடம். அப்படி இருக்கும்போது 1950க்கு பின்னாடி அந்த கோயில் எப்படி பிக்சரில் வந்ததுன்றது நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கு நம்ம அடிப்படையில் போய் எல்லா தகவல்களையும் தேடி போய் பார்த்தீங்கன்னா 1950 மே மாதம் அந்த கோவில் முற்றிலுமாக கொளுத்தப்பட்டு விட்டது. கொளுத்தப்பட்டு விட்டது என்பதை விட அந்த நேரத்தில் அந்த கோவில்கள் எப்படி இருந்தது, அது எப்படி இருந்தது, ஒரு சாதாரண கோயிலாக இருந்தது என்பதை மார்த்தாண்டவர்மா என்று அழைக்கப்படுகின்ற உத்திராடம் திருநாள் மார்த்தாண்டவர்மா 1950 புகைப்படங்கள்லாம் எடுத்து போட்டிருக்காரு. ஏன்னா 1950கள் அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகம். இதில் ரொம்ப முக்கியமாக இன்னொன்று கவனிக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஐயனார் கோயில்களும் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த காட்டுக்குள் இருக்கின்ற இடத்துல தீட்டு, அந்த மாதாந்திர தீட்டு இருக்கின்ற பெண்கள் இந்த 3 நாள் போக மாட்டாங்க. மற்ற நாள் தான் போவாங்க. இந்த 10 வயதுக்கு மேலே 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க போகக்கூடாதுன்றது தமிழ்நாட்டில் இருக்க எந்த வழிபாடுகள்லையும் அப்படி கிடையாது. ஆனால் அந்த 3 நாள் தீட்டுன்னு சொல்லுகின்ற இடத்துல மாதவிடாய் காலங்களில் அவங்களே அது போகிறதில்லை. ஆனால் இங்கே உள்ளே போகவே கூடாதுன்ற என்ட்ரி இருக்குது. அது சட்டம் என்ன சொல்லுதுன்னு அடுத்தது வரேன். இப்போ 1950 அந்த கோயில் கொடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது புலன் விசாரணை நடக்குது. புலன் விசாரணை நடக்கும்போது அந்த மேல்சாந்தி எல்லாம் அவங்க கீழே இறங்கிடுறாங்க. 1950 மே மாதம் ஒரு பூஜை செய்கிற ஒருத்தர் உள்ளே போகும்போது 18ஆம் படியை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா கோவில் முற்றிலுமாக சேதாரப்படுத்தப்பட்டு சிதைக்கப்பட்டு இருக்கு. உள்ளே இருக்கிற இடத்துல அந்த பித்தளை கதவுகள்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய பித்தளை இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் சீக்கிரம் உடைச்சி நாசம் பண்ணிடக்கூடாதுக்காக ரொம்ப கடினமான பொருட்களை வைத்து கட்டப்பட்ட மிக எளிமையான சிறிய கோவில். அதை அவர் போய் பார்க்கும்போது அந்த முதல் வாயில் இருக்கு இல்லைங்களா, பித்தளை கதவுகள், அதில் கிட்டத்தட்ட 15 இடங்களில் கோடாரியால் வெட்டப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது. கோடாரியால் வெட்டப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது என்பதை உடைத்து கொண்டு அதுக்கு பிற்பாடு உள்ளே போய் பார்க்கும்போது ஐயப்பனுடைய சிலையில் இருக்கின்ற கைகள் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி சாய்க்கப்பட்டு சிதைக்கப்பட்டு, இடது கையெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த இடது கையெல்லாம் தனியாக துண்டாக்கப்பட்டு கிட்டத்தட்ட சிலையை சேதம் பண்ணி தூக்கி போட்டு அந்த இடத்துல கோடரிலாம் கிடக்குது. கோடரிலாம் கிடக்கும்போது அவங்க கொடுத்த புகார் மேலே போலீஸ் அந்த கேஸை வழக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. கேசவம் மேனன் சொல்கிற ஒரு டிஎஸ்பி என்ன செய்கிறார், அந்த புலன் விசாரணையை தொடங்குகின்ற பொழுது இதெல்லாம் போய் எப்படி நடந்ததுன்னு பார்க்கும்போது ஒன்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், வனவிலங்குகள் இருக்கின்ற இடம், அப்பொழுது அவ்வளவாக யாரும் பக்தர்கள் போகாத ஒரு காலம், ஒருத்தர் 2 பேர் தான் போய் வந்துட்டு இருந்தான். இப்போ 50லேருந்து 2024க்கு நீங்கள் பார்த்துங்க, கிட்டத்தட்ட 74 வருஷம்தான் இதனுடைய அது எப்படி வளர்ச்சி வந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த கேசவமேனன் போய் புலன் விசாரணை எடுத்துக்கிட்டு போகும்போது யாருக்கிட்ட போய் விசாரிக்கிறதுன்னு தெரியல. விசாரிக்கிறதுன்னு தெரியலும் போது உள்ளிருக்கின்ற அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த பகுதிக்கு வர்றதுக்கு பழக்கம் உண்டு. வேட்டையாடுறதுக்கு வர்றது, விறகு பொறுக்க வர்றது, இந்த மாதிரி பழக்கம் இருக்கும்போது 2 பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஒருத்தன் பேர் நீலகண்டன், இன்னொரு பையன் பேர் பொடியன். அந்த 25 வயசு உள்ள பொடி என்ற பையன்தான் மேலே முதல்ல போய் 18ஆம் படி வழியாக ஏறி போய் பார்த்துட்டு என்னெல்லாம் உடஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தவன். அதுக்கு பிற்பாடு அந்த பூசாரிக்கு தகவல் போகுது. நீலகண்டனும் சொல்கிறார், அதில் எங்கே நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் காணாமல் போயிடுச்சு, நாங்கள் அதை தேடிட்டு வந்தோம்,
தேடிட்டு வரும்போது விறகு பொருட்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கோவில் சேதமடைஞ்சதை நான் பார்த்தேன். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது புகை மூட்டமாக இருந்ததை நான் பார்த்தேன். அப்படின்னா எரிந்து கொண்டிருப்பதற்கு உண்டான அடையாளங்கள் இருந்ததாக நீலகண்டனும் பொடியனும் வந்து அந்த டிஎஸ்பி கிட்ட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து அதுக்கு பிற்பாடு அடுத்த கட்டத்துக்கு புலன் விசாரணை போகும்போது பெருமழை காலம் வருது. பெருமழை காலம் வந்த உடனே அதற்குண்டான அடையாளங்கள்லாம் அங்கே அழிஞ்சு போகுது. அழிஞ்சு போனதுக்கு பிற்பாடு செப்டம்பர் மாதம் வந்து மறுபடியும் பார்க்கும்போது அவங்க என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து திருட்டு நடந்ததா அல்லது சிலையை சேதப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமா அல்லது வேறு நோக்கங்களுக்காக அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்களா என்று வருகின்ற பொழுது ஒரு 2-3 தியரி இருக்குது. அந்த பத்தனந்திட்டா மாவட்டம்ன்றது வந்து முழுக்க 80% 90% கிறிஸ்தவர்கள் உள்ள இடம். கிறிஸ்தவர்கள் வந்து இந்த கோவிலுடைய வளர்ச்சி வந்து பொறுக்காமல் வந்து அவங்க போய் கொளுத்திட்டாங்கன்னு ஒரு தியரி இருந்தது. அதுக்கு அடுத்தது இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இந்த போச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, காட்டெருமைகளை வேட்டையாடுவதற்கும் யானையை வேட்டையாடுவதற்கும் வருபவர்கள் கோயிலை வந்து சிதைச்சிட்டு போயிட்டான்னு ஒரு கருத்து சொல்லுது. இந்த வேட்டையாடுறவங்க கோயிலை ஏன் சிதைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்படி தாண்டி எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லாலும் கூட 1950 வரைக்கும் அது கூரை கொட்டகையும் சாதாரண கட்டடங்களுமாக இருக்கின்ற நட்ட நடுவில் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஐயனார் கோவில் என்று நாம் கொண்டாலும் கூட அது நாட்டார் வழிபாடுகளுடைய நீட்சியாக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒரு ஐயனார் கோயில் என்று ஒத்துக்கொண்டாலும் கூட மத நல்லிணக்கம் காரணமாக அங்கு வாவரசாமிகளோ அல்லது மசூதிகளோ ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அதை மத நல்லிணக்கம் உள்ள ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்றதுக்காக தான் கேரளாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் வெள்ளை துண்டில் இருமுடி கட்டிக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு இன்னும் வந்துட்டு இருக்காங்க. கேரளாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் வெள்ளை துண்டில் இருமுடி கட்டிக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு வருகின்ற பழக்கம் இன்னமும் உண்டு. அவங்க வந்து வாவரசாமியும் பார்த்துட்டு போவாங்க. இப்போ இத்தனை முறை போய் வந்தனா இதை வந்து குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலை போயிடுச்சு இல்லையா? இப்போ நான் பதிவு பண்ண இடத்துக்கு ஏற்கனவே சொன்னதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், சிலை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த கோயிலை வந்து மறுபடியும் நிர்மாணிக்கணும் வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இறை நம்பிக்கை உள்ள நீதி கட்சியினுடைய தலைவராக ஒருத்தராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா தான் அந்த சிலையை செஞ்சு கொடுக்குறாரு. பிடி ராஜன் 2 சிலை செய்கிறாங்க. 2 சிலை செஞ்சு ஒரே அமைப்பில் செய்யப்பட்ட 2 சிலைகளில் ஒரு சிலையை அவருடைய பழைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஐயப்பன் கோயிலில் நிர்மாணிக்கிறாங்க. அது இன்றைக்கும் மதுரையில் இருக்குது. 2வது சிலையை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா ஊர்களுக்கும் எடுத்து சென்று ஊர்வலமாக எடுத்து சென்று ஒவ்வொரு கோவிலிலும் அதை வைத்ததுக்கு வந்து உயிரூட்டுதல் என்று சொல்லுகின்ற நிகழ்ச்சியாக வைத்து கொண்டாலும் கூட அந்த சிலையை கொண்டு போய் தான் ஐயப்பன் கோயிலுக்கு பிடிஆர் வந்து கொடுக்குறாரு. யார்? இப்போ இருக்கிற நம்ம அமைச்சரோட தாத்தா. அவர் கொடுத்த சிலை தான் இன்னைக்கு ஐயப்பன் கோயிலில் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற சிலை. அப்போ தமிழர்கள் கொடுத்த கொடை தான் உள்ள ஐயப்பன் உட்கார்ந்துருக்காரு. அவர் எத்தனை கோடிகளை வசூலித்து கேரள அரசாங்கத்திற்கு கொடுத்தாலும் அன்னைக்கு கேரள அரசாங்கம் சிலை செய்யறதுக்கு முன் வரல, திருப்பி கோயிலை கட்டுறதுக்கு முன் வரல. இந்த சிலையை செஞ்சு கொண்டு போய் உள்ள வச்சதே பிடிஆர். வச்சதுக்கு பிற்பாடு அவர் தான் கொடுத்தார் என்பதை 18ஆம் படி ஏறுற இடத்துல கல்லில் வந்து அது பதிவு செஞ்சுருக்காங்க. பதிவு செஞ்சதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஃபேமிலி வந்து அவங்களுக்கு கேரளா கவர்மெண்ட்டை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மிக நேர்மையாக தொழில் சம்பாதிச்சு இறைப்பணியை முழு நேரமாக தன்னுடைய வாழ்க்கையை பணியாக கொண்டு எந்த விதமான மதுபானத்திலும் வந்து தன்னுடைய கையை தொடாமல் மக்களுக்கு அதெல்லாம் தயாரித்து கொடுக்காமல் ஒருத்தர் இருந்தார் இந்தியாவில். அவர் பேர் விஜய் மல்லையா. கிங்ஃபிஷருக்கும் அவருக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மனிதர் என்ன பண்ணுறாரு, ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பொன் ஓடு வந்து போடுறார். பொண்ணு ஓடு போடுற இடத்துல அந்த 18ஆம் படியை வந்து அப்போ வந்து பித்தளை தகடுகள் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணும்போது பிடிஆர் ஃபேமிலி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், இந்த சிலையை நாங்கள் கொடுத்தவனுடைய குறிப்புகள் வந்து அந்த பதிவில் இருக்கல கல்வெட்டில் அதை மறைக்காதீங்கன்னு கேட்குறாங்க. அதையும் மறைச்சி மொத்தமாக மூடிட்டாங்க. மூடிட்டு விஜய் மல்லையா கொடுத்த காசில் தான் வந்து பொண்ணு ஓடு போட்டிருக்கு ஐயப்பன் கோயிலுக்கு. எது? மதுபான தொழிற்சாலை நடத்தி மதுவால் பணம் சம்பாதித்து இந்தியாவில் இருக்கின்ற எல்லா வங்கிகளுக்கும் 9,000 கோடியை ஏமாத்திட்டு இங்கிலாந்திலிருந்து இன்று வரை எந்த சட்டத்தாலும் எந்த அரசாங்கத்தாலும் கொண்டு வரப்பட முடியாத மிக வலிமையான கிங்ஃபிஷர் கொடுத்த காசில் தான் ஐயப்பனுக்கு பொண்ணோடு போட்டிருக்கு. அதில் கல்வெட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் நான் கேட்டிருக்கேன், என்னடா சிலையை கொண்டு போய் உள்ளே வச்சு கொடுத்தது ஒரு தமிழன், அவன் பேரை அழிச்சிட்டீங்க, சாராய காசில் ஓடு போட்டு வந்தவனுக்கு நீங்கள் பேரை போட்டு வந்து பிளக்கார்டு வச்சுருக்கீங்க, கடவுளுக்கு செய்கிற துரோகம் இல்லையான்னு நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன்.
இது வந்து கடவுள் உள்ள போய் உட்கார்ந்த பின்னணி. எத்தனை கோடிகளை ஐயப்பன் கேரள அரசாங்கத்திற்கு அல்லது திருவாங்கூர் தேவஸ்தானத்திற்கு சம்பாதித்து கொடுத்தாலும் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கின்ற சிலையை கொண்டு போய் கொடுத்தது பிடிஆர் குடும்பம் என்பது மட்டுமல்ல, தமிழனுடைய கொடை. இதுதான் வரலாறு. அதுக்கு அடுத்தது ஐயப்பனுடைய வரலாறு என்னன்னு தெரியாம இருந்த இடத்துல நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை தான் ஐயப்பன் சரிதம் சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் போய் நாடகம் நடத்துறாரு. நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை வந்து இந்த தெருக்கூத்து வடிவத்தில் வந்து ஐயப்பனை கொண்டு போய் எல்லா இடங்களிலும் வந்து அவர் அறிமுகப்படுத்தி இந்த வரலாறை கொண்டு வருவதற்கு காரணம் பந்தள மகாராஜா என்று சொல்லப்படுபவர்கள் பாண்டிய வம்சத்தை சார்ந்தவர்கள், தமிழ் மரபுகளை சார்ந்தவர்கள். ஆகவே அவர் தமிழ் கடவுளாக அறியப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வந்து அவர் வந்து அதை நாடகமாக கொண்டு போறார். இது எப்படி அப்ப ப்ராமினன்ஸ் வந்ததுன்னு ஒன்று இருக்கு இந்த கோயில் உள்ள. ஆமா, எப்படி இவ்வளவு கூட்டம் வந்தது? இப்ப மாங்காடு கோயில் நீங்க பாத்தீங்கன்னா கேஆர் விஜய் வந்து 6 மாசம் விரதம் இருந்தாங்க அப்படின் போது அங்க பிச்சிட்டு போவோம். திருவேற்காடு வந்து எப்படி உங்களுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவராகவே இருந்தாலும் கூட எல்லாரீஸ்வரி பாடின பாட்டை வச்சு தான் வந்து அந்த அம்மனுக்கே வந்து அத்தனை பாடல்கள் பிறந்தது. அவ்வளவு தூரம் நம்ம போவோம். கேஜே யேசுதாஸ் என்ற கிறிஸ்தவர் பாடிய பாடல்களின் மூலமாகத்தான் ஐயப்பன் நைட்ல வந்து டெய்லி தூங்கிட்டு இருக்காரு. ஹரிவராசனம் பாடினாதான் ஐயப்பன் வந்து உள்ள போறாரு. ஆனால் இயேசுதாஸ் பாடிய ஐயப்பன் பாடல்களை வைத்துக் கொண்டு எத்தனை கோடிகளை அந்த தேவஸ்தானம் சம்பாதித்திருக்கிறது. குருவாயூர் கோயிலில் இருக்கின்ற கிருஷ்ணனை பற்றி இயேசுதாஸ் பாடிய பாடல் எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்திருக்கிறது. இன்றைய தேதி வரல இயேசுதாஸுக்கு வந்து அந்த கோயிலில் வந்து நுழைவதற்கு அனுமதி இல்லைன்னு நான் நிறைய பதிவு பண்ணிட்டேன். ஐயப்பன் கோயிலில் கூட அவர் வெளியில் உட்காந்து மண்டபத்தில் பாட்டு பாடியிருக்காரு. இயேசுதாஸ் வந்து என்னுடைய வாழ்நாளில் ஒரு கனவு, ஒரு நாளாவது நான் வந்து குருவாயூரப்பனை பார்க்கணுன்னு இருக்காரு. இத்தனை விதிமீறல்களை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனங்கள் கோயிலை வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்பியார் இருக்கார் பாருங்க. நம்பியார் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஐயப்ப விரதத்தை தொடங்கி வச்சது மட்டும் இல்லாமல் சினிமாவில் இருக்கின்ற அத்தனை பிரபலங்களையும் கூட்டு போகிற ஒரு பழக்கத்தை வச்சுருக்கார் ஐயப்பன் கோயிலுக்கு. அவர் தான் ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் சுவாமி ஐயப்பன் ஒரு திரைப்படமும் வந்தது. சுவாமி ஐயப்பன் திரைப்படம் வந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை உருவாக்கி கொடுத்து அதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த கோயிலுக்கு போகிற கூட்டம் வந்து அதிகமாச்சு. இதுக்கு முன்னாடி அங்கே வந்து யாரெல்லாம் போனாங்க, பெண்கள் வந்து உள்ளே போனாங்களா இல்லையான்றதுக்கெலாம் நிறைய வரலாறு இருக்குது. ஒரு இந்திய ஆட்சி பணியில் இருக்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு அம்மாவே ஒரு கட்டுரை எழுதியிருக்கு. என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டுன்ற நிகழ்ச்சிக்கு வந்து நானே எங்கள் அம்மா எல்லாரும் போய் தான் என் பொன் குழந்தைக்கு வந்து அங்கே சோறூட்டணும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே பெண்களே போனதில்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய எதை சொல்கிறது பீதியை கிளப்பி விட்டு இதை சட்ட பிரச்சனை ஆக்குனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சு. இப்போ நான் சொன்னேன் இந்த கூட்டம்லாம் எப்படி வர ஆரம்பிச்சது. உதாரணமாக வந்து 1985, 86 வந்து நான் அந்த கோயிலுக்கு முதல்ல போக ஆரம்பித்தேன். ஒரு நாள் சாயந்தரம் நான் 6 மணிக்கு அங்கே நடந்து மேலே போய் நிற்கும் போது என் பக்கத்தில் வந்து நம்ம தெலுங்கு நடிகர் மோகன் பாபுன்னு இருந்தார். மொத்தமே 5 பேர் தான் கூப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு எப்படி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கைன்றது வந்து ஒரு ஷிஃப்ட் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலம்ன்றது வந்து எங்கள் பகுதியில் இருக்குது. கல்யாணம் ஆனால் பொண்ணு மாப்பிள்ளைக்கெலாம் வந்து மலை சுற்றுறதுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் சுற்றிட்டு வருவோம். ஆனால் அந்த கிரிவலம் வந்து எந்த இடத்துலையும் பேசப்படாத ஒரு பொருளாக இருந்தப்போ கூட 2000 வந்து நான் வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்தேன் திருவண்ணாமலை கோயிலை பற்றி. அண்ணாமலை திருவண்ணாமலைன்னு நான் டாக்குமெண்ட்ரி எடுத்து நான் போட்டேன், நம்ம கோயில் பற்றி நம்ம போடணும்னு சொல்லிட்டு. அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் மலை சுற்றுறதுக்கு வந்துட்டு இருந்தான். திடீர்னு இளையராஜா போய் சுற்றினார், ரஜினிகாந்த் போய் சுற்றினார் என்றெல்லாம் வந்து ஒரு பேசு பொருள் வந்த உடனே இன்றைக்கி லட்சக்கணக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் புத்தூர் அந்த பக்கம் திருப்பதி பக்கத்தில் இருக்க ஆந்திர மக்கள் வந்து திருவண்ணாமலையை கேம்ப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழி திரும்பி வர வழி. அது மட்டும் இல்லாமல் அருகே இருக்கின்ற ஆந்திரா பகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் திருவண்ணாமலைக்கு வந்து திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் தினம் போனீங்கன்னாவே 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாமிக்கு வெயிட். கல்யாணமே பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணுறது தெலுங்கு மக்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து நீங்கள் எப்படி போய் திருப்பதியில் வந்து கொட்டிட்டு கிடக்குறீங்களோ அந்த மாதிரி அங்கே போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளா மக்கள் வந்து பங்குனி மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா மாதமும் பழனிக்கு அவன் காவடி தூக்கிட்டு வர்றது அதிகம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த கரைக்கு அந்த கரை பச்சைன்னு சொல்லுவான்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இப்போ ஆந்திராவில் இருக்க பூரா திருப்பதிக்கு படையெடுக்கிறான். திருவண்ணாமலை பாதி சொத்து இல்லைங்க. கடந்த நிகழ்ச்சியில் கூட பதிவு பண்ணேன். எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள், தெலுங்கில் போர்டு இப்போது தெலுங்கில் போர்டு இருக்கு. அப்போ மக்களும் நிறம் மாறுகிறார்கள், கடவுளையும் வந்து அவன் கையில் எடுத்துக்கிறான். அவனுடைய இறை நம்பிக்கை, அதில் விஷயம் இல்லை. நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்க காரணம் இவ்வளோ கூட்டம்லாம் போனதுக்கு பிற்பாடு
என்றைக்கு வந்து அது ப்ராமினன்ஸ் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 70களுக்கு மேலே நம்பியார் எபிசோடுக்கு பின்னாடி, திரைப்படம் வந்ததுக்கு பின்னாடி இது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அமிதாப் பச்சன் வந்து போனார், நார்த்துலேருந்து சினிமாக்காரங்க வந்து போனாங்க, அப்புறம் இங்கே இருக்கிற சினிமாக்காரங்கெல்லாம் வந்து போனாங்கன்னு ஆரம்பித்த உடனே ஆந்திராவிலேருந்து ஒரு பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சிது, கர்நாடகாவில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம், தமிழ்நாட்டிலேருந்து வர கூட்டம். இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்து கொண்டிருப்பதே தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா. கேரளாவிலேருந்து வர்ற வருமானம் கம்மி. ஆனால் இங்கிருந்து போகிற எல்லா பக்தர்களுக்கும் ஏதாவது ஒரு அடிப்படை வசதியாவது அங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா குப்பை. ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கு கூட நாதி கிடையாது. நீங்கள் நீட்டினதுக்கெல்லாம் காசு வாங்க வேண்டிய ஒழிய ஒரு சராசரி மரியாதை கூட கிடைக்காது. இப்போ இந்த தடவை போனீங்களப்பையும் அப்படி தான், இப்போவும் அப்படி தான், எப்போவும் அப்படி தான், எப்போவும் அப்படி தான். ஆனால் நமக்கு வந்து சில நோக்கங்கள் இருக்குது, அதனுடைய ஈடுபாடு சிலது இருக்குது. ஏன்னா இங்கே போய் ஒரு குலதெய்வத்தை பார்க்கும்போது எல்லாமே அப்படியே இருக்குது எனக்கு. அதனால் நான் அந்த இதுக்குள்ளாரே நான் போகிறதில்லை. இவங்க சொல்கிற கதை, அந்த கதை, இதெல்லாம் நான் எதையுமே கேட்குறதில்ல. நான் தட்டில் கூட காசு போட மாட்டேன். அங்கே போனால் அந்த தட்டில் காசு போடக்கூடாதுன்றது வந்து நான் அங்கேயும் மெயின்டைன் பண்ணுவேன். நான் மட்டுக்கு போவேன், பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ இவ்வளோ பின்னணியில் இருக்கிற இடத்துல வந்து இவ்வளோ ஸ்டோரியை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது மீள்பதிவாக நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அந்த கோவில். ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ காலகட்டத்தில் 41 நாள் விரதம் இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது, குறிப்பாக குடிக்கக்கூடாது என்றெல்லாம் இருப்பதை வந்து அவன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். அதுலேயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நியூட்ரல் ஆகி 3 நாள் விரதம், 6 நாள் விரதம், கிளம்புற அன்றைக்கி மாலை போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து அங்கேயும் வந்து சமாதானங்கள் வந்து தொடங்கி விட்டது. இவ்வளோ பின்னணியில் இருக்கின்ற ஒரு கடவுளை வைத்துக்கொண்டு கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டாவது இந்த கேஸுக்கு வந்துடும், பெண்கள் உள்ளே போகக்கூடாது. அதான் அது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. இல்லை, இந்த பெண்கள் வந்து உள்ளே போகக்கூடாதுன்றது வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராமினன்ஸ் வந்து எல்லாம் வந்து இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்முடைய மரபுகளில், தமிழ் மரபுகள்லையும் சரி, அது கேரளாவும் கிட்டத்தட்ட எல்லாம் நம்ம மரபுகள் தான். அந்த காட்டுக்குள் இருக்கின்ற கட்டும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கோபக்கார கடவுள். அதனால் பெண்கள் வந்து அந்த டைமில் போகக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்த காரணத்தால் அங்கேயே அந்த பழக்கம் இருந்தது. பழக்கம் இருந்த பிற்பாடு இங்கே வந்து கூட்டம் அதிகமாக வருதுன்னு சொன்ன உடனே இந்த தேவாஸ்வரம் போர்டு அவங்கெல்லாம் சேர்ந்து அதை இன்சிஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெண்களுடைய குரல் வந்து ஓங்குது, நாங்கள் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில வழக்குகள் வருது. கேரள உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறாங்க. கேரள உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு வந்து பெண்கள் அமைப்பு எல்லாரும் சேர்ந்து போட்ட வழக்கில் கேரளா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, கோவில் நுழைவு சட்டம் கேரளாவுக்கு ஒரு சட்டம் இருக்குது, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிகளை மீறினதாக ஆகாது, கோவிலுடைய நம்பிக்கை முக்கியம், அவங்களுடைய ரிலீஜியஸ் ஃபெய்த் முக்கியம், அவங்களுடைய தனி டினாமினேஷன், ஆகவே அதையெல்லாம் மதிக்கணும், ஆகவே பெண்கள் போகக்கூடாதுன்னு சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா உயர்நீதிமன்றம் சொல்லுது. இந்த கேரளா உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு பின்னாடி இப்போ சமீபத்தில் கேரளா யங் லாயர்ஸ் அசோசியேஷன் என்று ஒரு அமைப்பு, இளம் வழக்கறிஞர்கள் அமைப்பு வந்து உச்சநீதிமன்றத்து வரைக்கும் ஒரு வழக்கை கொண்டு போகிறாங்க. கேரளா உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை கொண்டு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்கள் என்பவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டியவர்களா இல்லையா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா உண்டா இல்லையா, இந்த தனி டினாமினேஷன்றது ஒன்று உண்டா, இவர்கள் தனி குழுவாக அறியப்பட வேண்டுமா, இந்த தனி குழுவாக அறியப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு உண்டான சட்டத்தை வந்து நாங்கள் தான் இது பண்ணுவோம். ஐயப்பன் வந்து ஒரு செலிபஸி ஸ்டேட்டஸில் இருக்கார், மோன தவத்தில் இருக்கார், அங்கே பெண்கள் போனால் தீட்டுப்பட்டுரும் அப்படின்னு சொன்னால் மாளிகைபுரத்தம்னு சொல்லியிருக்கேன். பெண்கள் போய் வந்து கடவுளை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லும்போது அது கடவுளை கொச்சைப்படுத்துகின்ற வாதம். இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்விலிருந்து அது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றி 2018 ஒரு முழுமையான தீர்ப்பு வருது. அந்த முழுமையான தீர்ப்பில் 4 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பையும், இந்து மல்ஹோத்ரா என்ற பெண் நீதிபதி அதற்கு எதிரான ஒரு தீர்ப்பையும் சொல்கிறாங்க. இந்து மல்ஹோத்ரா என்ற பெண் நீதிபதி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பெண்களை கோவிலுக்குள் விடக்கூடாது என்பது சரிதான்றாங்க. யாரு? பெண் நீதிபதி சொல்றாங்க. சந்திரசூட் உள்பட 4 நீதிபதிகள் இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, கோவில் நுழைவு சட்டம் என்று சொல்லப்படுகின்ற கேரளாவினுடைய பிரிவுகள் அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டப்படி செல்லாது, அவர்கள் தனி பிரிவாகவோ குழுவாகவோ, இப்ப சிதம்பரம் தீட்சிதர்கள் சொல்றாங்க இல்லையா, நாங்க தனி ஒரு குழுன்னு என்று இவர்கள் தங்களை அழைத்துக் கொள்ள முடியாது, அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்ன. ஆகவே பெண்களை சபரிமலை கோவிலுக்குள்
நுழைய விடமாட்டோம் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று 4 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு பெரும்பான்மை தீர்ப்பாகவும் 1 நீதிபதி சிறுபான்மை தீர்ப்பாகவும் வந்துருச்சு 2018. 2019 என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வருது பிற்பாடு. கேரளாவிலேருந்து அம்மினின்னு ஒரு அம்மா உள்ளே போக ட்ரை பண்ணுது, இன்னும் கொஞ்சம் பேர் போனாங்க, பிந்துன்னு நினைக்கிறேன், பிந்து அம்மினி, இவங்கெல்லாம் உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதையும் சொல்லிடுவோம். இந்த இடத்துல போகும்போது 2019 மறுசீராய்வு மனு ஒன்று போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த மறுசீராய்வு மனு போடும்போது இதை லார்ஜர் பெஞ்சுக்கு நீங்கள் போடுங்க, இதை விட இன்னும் 7 நீதிபதிகள் அந்த மாதிரி கொண்டு போய் இதை விசாரிக்கணும். ஏன்னா எங்களுடைய இறை நம்பிக்கை என்பது வேறு. ஐயப்பன் என்பவர் செலிபசி ஸ்டேட்டஸில் இருக்கிறவர், அவரை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, குறிப்பாக பெண்கள் போகக்கூடாதுன்ற வாதத்தை மறுபடியும் வைக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றம் அந்த சீராய்வு மனுவை எடுத்துக்கொண்டது இன்னமும் விசாரணையில் இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. இதுக்கு நடுமத்தில் அப்போதான் அது சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன பிரச்சனை சில அறிவுஜீவிகள் கிளம்பி வந்துடுவான். அந்த இடத்துல உச்சநீதிமன்றம் தெளிவாக என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, 4 பேர் கொண்ட தீர்ப்பு, அதுவரை நிலுவையில் இருக்கும். நிலுவையில் இருக்கும், ஸ்டே கிடையாது. ஸ்டே கிடையாதுன்னா அதான் அர்த்தம், ஸ்டே கிடையாது, அது நிலுவையில் இருக்கும், இது பின்னாடி நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஸ்டேயும் கொடுக்கல. அப்ப அரசியலமைப்பு சட்டம் தந்த உரிமையின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 4:1 என்ற விகிதாச்சாரப்படி இன்றைய தேதி வரையிலும் ஐயப்பன் கோயிலுக்குள் பெண்கள் நுழைவதை யாராலும் தடுக்க முடியாது. அது சட்டவிரோதம். தட் வில் அமௌண்ட் இன்டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு. எவெல்லாம் கட்டுரை எழுதுறானோ, எவெல்லாம் பிரச்சனை பண்றானோ, எவெல்லாம் எஃப்ஐஆர் போட போறானோ அவன் மேல சுப்ரீம் பெண்கள் போகும்போது அங்கே தடுக்கிறவங்க மேல நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடலாம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். அது போலீஸ் தடுத்தாங்கன்னு சொன்னா அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு. ஏங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிற்பாடு அது நிலுவையில் தான் இருக்கு, நாங்க பொறுமையா விசாரிச்சுக்கிறோம், பெண்டிங்ல இருக்கு. நீங்க எதை வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க? இறை நம்பிக்கை உள்ள வணங்குகின்ற 35 வருஷமா போன நான் சொல்றேன், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு பின்னாடி ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பா பண்றது எப்படி? அது மத நிந்தனை. எங்க அது கடவுளை கொச்சப்படுத்துது? உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அந்த அரசாங்கம். ஏன் பண்ணலன்னு கேட்பீங்க இல்லையா? அதான் கேட்க கேளுங்க. போகலான்னு சொல்றீங்க, தடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க, தடுத்தா கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க. அங்க போன மாதிரி ஏன் போக முடியல? எப்படி இந்த இடத்துல அவங்க உட்கார்ந்தான்றதுக்கு இன்னொரு பின்னணி இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிடுவோம், நான் தான் நீளமான நிகழ்ச்சின்ட்டேன். சனி சிக்னாப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, பூனே பக்கத்தில் இருக்கு. ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பக்கத்தில் இருக்கு. அந்த கோயிலில் அந்த ஊரில் எந்த வீட்டுக்குமே கதவு கிடையாது, வெறும் ஃப்ரேம் தான் இருக்கும். அப்படின்னா அருகால் மட்டும் இருக்கும். ஆமாம், அந்த ஊரில் திருட்டே கிடையாது. திருட்டே கிடையாதுக்காக மக்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் ஒரே ஒரு அந்த டோர் ஃப்ரேம் தான் இருக்கும், வாசக்கால் மட்டும்தான் இருக்கும், கதவு இருக்காது. அந்த ஊரில் தான் அந்த சனீஸ்வரன் கோயில் இருக்குது. இப்போ சனீஸ்வரனா திருநள்ளாறில் இருக்கிற சனீஸ்வரனும், இந்தியா முழுக்க இருக்கிற சனீஸ்வரனும், குச்சனூரில் இருக்கிற சனீஸ்வரனும், எல்லா சனீஸ்வரனும் ஒன்று தானே. அந்த இடத்துல அந்த ஊரில் அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு பேங்க் வருது. அந்த பேங்க் வரும்போது லாக்கரு அது இதெல்லாம் வைக்கணும் இல்லை, அந்த லாக்கர்லாம் வைக்கிறதுக்காக என்ன சொல்கிறான், பேங்க்குக்கு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் கதவு இருக்கணும், லாக் இருக்கணும். ஆனால் அங்கே பேங்க் ஓப்பன் பண்ணுறது கூட கதவு கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது நீங்கள் விதிமுறைகள் எல்லாம் மீறி பண்ணும்போது பேங்க் என்ன சொல்கிறான், அதுக்கு உண்டான நாங்கள் தடுப்பு காவல் நடவடிக்கைலாம் நாங்கள் பண்ணிக்கிறோம், ஆனால் ஊர் நம்பிக்கையின்படி நாங்கள் கதவு வைக்கலன்னு சொன்னாலும் கூட 1-2 திருட்டு சம்பவங்கள் அந்த ஊரில் நடந்திருக்கு. திருட்டே நடக்காத ஊர்னு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த ஊருக்கு. அங்கே தான் அந்த சனீஸ்வரன் கோயில். அங்கே 400 வருடமாக பெண்களை அனுமதிப்பதில்லை. 400 வருடங்களாக பெண்களை அனுமதிக்காத இடத்துல அங்கேருந்து நான் கேரளாவுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன், அதனால தான் சொல்கிறேன். 400 வருடங்களாக பெண்களை அனுமதிக்காத அந்த கோவிலுக்கு சொல்லப்பட்ட காரணமும் இதே காரணம். அங்கன்னா செலிபசி ஸ்டேட்டஸ் சொல்ல, அதாவது ஒரு பிரம்மச்சாரியா இருக்காரு, அவரை அவருடைய விரதத்தை கெடுக்கக்கூடாதுலாம் சொல்லலை. அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தூக்கி போட்டுடுச்சு. அதெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. ஆனால் அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்ற இடத்துல வழக்குகள் வருது. திருப்தி தேசாய் அப்படின்ற ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அவங்க முழுக்க இறை நம்பிக்கை கொண்டவங்க. வட கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவங்க, மும்பையில் வசிக்கிறாங்க.
இந்த திருப்தி தேசாய் வந்து பல ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் அப்படி இப்படிலாம் தொடங்கி பூமாதா இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 உறுப்பினர்கள் சேர்ந்து தொடர் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிற இடத்துல திருப்தி தேசாய் என்ன பண்ணுறாங்க, இந்த கோவிலுக்குள் பெண்கள் நுழையக்கூடாது என்று சொல்வது பெண்களை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது, எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் என்று சொல்வது பெண்களை டிஸ்கிரிமினேட் செய்வதாக இருக்கிறது, இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிகளுக்கு முரணானதுன்னு சொல்லி வழக்கெல்லாம் போடுறாங்க. வழக்கு போட்டு வந்து பூனே நீதிமன்றம் கொடுக்குது தீர்ப்பு, மும்பை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது, பெண்கள் வந்து கோவிலுக்குள் நுழைவதை தடை செய்யக்கூடாது. இந்த எந்த இடத்துல நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்பு மிக வலுவாக இருக்கின்ற, இந்துத்துவ அமைப்பு மிக வலுவாக இருக்கின்ற, இந்துத்துவை வந்து கையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற சித்பவான் பிராமணர்களால் நடத்தப்படுகின்ற ஆர்எஸ்எஸ் இயக்கம் வலுவாக இருக்கின்ற மகாராஷ்டிராவில் தான் இவ்வளோ நடக்குது இல்லையா? நடக்கிற இடத்துல திருப்தி தேசாய் 3-4 விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. மும்பையில் வந்து ஹாஜி அலி தர்கான்னு இருக்குது, அந்த தர்காவுக்கும் பெண்கள் உள்ள நினைஞ்சு போய் போகிறதுக்கு வழிபாடு கிடையாது. மகாலட்சுமி கோயில் கிடையாது. மகாராஷ்டிரில் வந்து திம்பகேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த 3-4 இடங்களில் நுழைவதற்கு உண்டான தடைகளை உடைக்கும்ன்றதுக்காக தான் திருப்தி தேசாய் வழக்கு போடுது. வழக்கு போட்ட பிற்பாடு அந்த வழக்கு வந்து சட்டவிரோதம், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, பெண்களை விட்டே ஆகணும்னு சொல்கிறான். பெண்களை விட்டாகணும்னு சொன்ன பிற்பாடு அந்த 400 வருடங்களாக பெண்களை விடாத கோவில் என்பது அரசியலமைப்பு சட்டம் தந்த உரிமையின் காரணமாக நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் காரணமாக திறந்து விடப்பட்டு விட்டது. திறந்து விடப்பட்ட காரணத்தால் இன்னைக்கு நீங்கள் சனி சிக்னாபூர் போனீங்கனாலும் வரிசையில் நின்று எல்லா பெண்களும் சரி ஆணும் சரி வரிசையில் நின்று போய் நீங்கள் அந்த நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க இல்லையா சனி பகவானுக்கு, அந்த எண்ணெயை ஊற்றி வழிபடுறதுக்கு அந்த சிலை வந்து அப்படியே ஓப்பனில் தான் இருக்கும். பெருசாக நான் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு, அது ஓப்பனாக பெருசாக இருக்கும். பெருசாக இருக்க இடத்துல போய் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த எண்ணெயை ஊற்றி வழிபட்டுட்டு கீழே வரலாம். அப்போ அந்த தடை என்பது தீட்டு என்பதன் காரணமாக பெண்கள் ஒடுக்கப்பட்ட இடத்துல ஆர்எஸ்எஸ் தலைமை இருக்கின்ற மாநிலத்திலேயே வந்து நீதிமன்ற தீர்ப்பு நிலை பெற்று விட்டது. இன்னைய தேதி வரைக்கும் நாளைக்கு நீங்கள் போங்க, பல்லாயிரக்கணக்கான பெண்கள் லைனில் இருப்பாங்க, பல்லாயிரக்கணக்கான பெண்கள் லைனில் இருப்பாங்க. எப்போ போனீங்களாலும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து அங்கே வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இம்ப்ளிமெண்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அமல்படுத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவங்க திருப்தி தேசாய். இந்த திருப்தி தேசாய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அடுத்த லட்சியம் ஐயப்பன் கோயில். புரியுதா? என்னுடைய லட்சியம் வந்து ஐயப்பன் கோயில். ஆகவே நான் ஐயப்பன் கோயிலுக்குள்ள நுழைவு போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி திருப்தி தேசாய் அறிவித்த உடனே இங்கே இருக்கிற சங்கிகள் எல்லாம் ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. ஜாயிண்ட் ஆனது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய மறுப்பு அது இது எல்லாம் பண்ணி 2-3 பேர் ட்ரை பண்ணுறாங்க உள்ளே போகிறதுக்கு. இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு வச்சுது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்றாமல் இன்றைய தேதி வரையில் கம்யூனிஸ்டே ஆண்டு கொண்டிருக்கின்ற கேரள அரசாங்கமாக இருந்தாலும் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் நடந்துருச்சுன்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஐயப்பனுக்கு வந்து இப்படி தான் இந்த ஸ்டேட்டஸ் இருக்கிறத சொல்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் பராசரன் வந்து வழக்காடுறார், பராசரன் வந்து வாதாடுறார். அதே சனீஸ்வரன் கோயிலுக்கு அவர் போல, மகாராஷ்டிராவில் சனீஸ்வரன் கோயிலுக்கு அவர் போல வாதாடுறதுக்கு. ஏன்னா சனீஸ்வரன் கொஞ்சம் கருப்பாக இருப்பார். என்ன பராசரன் வந்து தான் வாதாடுறாரு. அப்போ எல்லாம் வந்து அப்படியே வந்து பராசரன் வந்து அப்படியே வாதங்களை அடுக்குகிறார். உச்சநீதிமன்றம் நடுங்கி கொண்டிருக்கிறதெல்லாம் போட்டாங்க. இத்தனை வரலாறுகளை நான் வழியாக சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம், வரிக்கு வரி நான் சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம், இன்னைய தேதி வரைக்கும் அந்த தீர்ப்பு வந்து அப்படியே தான் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் ஆகலை. திருப்தி தேசாய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வரதுக்கு முன்னாடி 2-3 பேர் போனவங்களெல்லாம் கலாட்டா பண்ணி அதில் ஒரு அம்மாவுக்கு வந்து பெரிய விபச்சாரி பட்டம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்ததுக்கு பிற்பாடு திருப்தி தேசாய் வந்து மும்பையில் வந்து கொச்சின் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க. இறங்கின இடத்துல கிட்டத்தட்ட 5000 பேர் 6000 பேர் வந்து போராட்டம் நடத்தி விமான நிலையத்தை விட்டு திருப்தி தேசாய் வர முடியாதவருக்கு 16-18 மணி நேரங்கள் உள்ளே வந்து சிறை வைக்கப்பட்டார். சிறை வைக்கப்பட்ட இடத்துல என்னடா இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, திருப்பி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி பாம்பே போகுது. மும்பை ஏர்போர்ட்டில் அங்கே இருக்கிற கேரளாக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து மறியல் போராட்டம் நடத்துகிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் நிலைநிறுத்தப்பட்ட சட்டத்தின்படி பெண்கள் உள்ளே செல்லலாம் என்பது இன்றைய தேதி இந்த நிமிடம் வரை நிலுவையில் இருக்கின்ற இடத்துல அதை நிறைவேற்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த நம்பிக்கைகளை மக்களிடத்திலே ஊட்டி அவர்களை உயிரூட்டி இந்த உணர்ச்சி வசப்பட வைத்து அதுக்குள்ளேயே உள்ள வச்சிட்டு இருக்க ஒரு காரணத்தால் இன்னைய தேதி வரைக்கும் திருப்தி தேசாய் பண்ணாலும் கூட உள்ள நுழைய முடியல. இதுக்கு நடத்தில் 2-3 நடிகைகள் வந்து நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அதெல்லாம் பிரச்சனையாகி அங்கேயும் போய் வழக்கு போட்டாங்க.
இப்போ இவ்வளோ உரிமைகளையும் போராடி பெற்றெடுத்து உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற இந்த ஒன்றை இசைவாணி பாடிய 2 வரிகளுக்குள் வந்து அங்கே இறைவனை கொச்சப்படுத்திட்டாங்க, கடவுளை கொச்சப்படுத்திட்டான்றதுக்கு ஏதாவது ஒரே ஒரு கூறு இருக்கா? மதம் சார்ந்தது ஏதாவது இருக்கா? கடவுள் சார்ந்தது ஏதாவது இருக்கா? ஐயப்பனை பற்றிய கிரிட்டிசிசம் ஏதாவது இருக்கா? கடவுளை நிந்தனை செய்வதாக அது ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன? இவருடைய நோக்கம் என்ன? நான் ரொம்ப கடுமையாக உள்ளே போகாமல் வெறும் டேட்டாஸை மட்டும் நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்க காரணம், இத்தனை உண்மைகளும் மறைக்கப்பட்ட உண்மைகள். 5 பேர் கொண்ட நீதிபதி அமர்வில் 4 பேர் கொண்ட நீதிபதி அமர்வு உள்ளே போகலாம்னு சொல்லிடுச்சு இல்லை? அதுதான் மெஜாரிட்டி. அந்த வருடம் இப்போ 2018 அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டே வருது. எப்போ வந்தா என்னங்க? இல்லை சொல்கிறேன், அந்த உள்ள இப்படி கூட இருக்கலாம். அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமே கூட இந்த பாட்டு வருது. அப்படியே வந்தாலும் கூட ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பாப்பா. இதில் எந்த இடத்தில் கடவுளை பற்றி மோசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது? இறை நம்பிக்கை உள்ள வணங்கி கொண்டிருக்கேன்னு நான் கேட்குறேன். அப்போ ஒன்று தீர்ப்பு வர வரைக்கும் அதை வந்து ஸ்டே இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் யாரும் இப்போ அந்த இடத்துல கலடா பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவெல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயா, பிடிஆர் கொண்டு போய் சிலையை வைக்கலாம், அங்கே நாதி இல்லாமல் இருந்ததுங்கய்யா. கேரளாவும் ஒன்றும் செய்யலைங்கய்யா, தமிழ்நாடு தான் அதுக்கும் காரணம். அதே பிடிஆர் வந்து நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்தினீங்க, கொச்சப்படுத்தினீங்க. அவங்க மனைவி பேர் மார்கரெட்ன்றதுக்காக குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு அவன்லாம் இந்துவான்னு வந்து எச்ராஜா கேட்டார். அப்புறம் ஜெய்சங்கர் ஒய்ஃப் மட்டும் ஜப்பான்காரம்மா இல்லையான்னு கேட்ட உடனே அது அப்படியே அடங்கி போச்சு. நாம் வந்து மிக பொறுமையாக இதையெல்லாம் பேசுவதற்கு காரணம், மறைக்கப்படுகின்ற செய்திகள் இதெல்லாம் வரலாறே கிடையாது. வரலாறுன்றது வந்து 200 வருஷம் 300 வருஷம் இருக்கணும். வரலாறு கொண்ட 400 வருஷத்தையே மாற்றிட்டாங்களே. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இது வரலாறு கிடையாது. சமீபத்தில் நம் கண்முன்னால் நடந்தேறிய நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை வந்து நீங்கள் குரோனாலஜிக்கலான்னு சொல்லுவான், தேதி வாரியாக பார்த்தீங்கன்னா கூட நான் சொல்றதெல்லாம் உள்ளே போய் தேடி பாருங்க, உள்ளே போய் தேடி பாருங்க. நான் எதுவும் புதுசாக கற்பனையில் சொல்ல முடியாது இல்லை. அப்போ கொடுக்கப்பட்ட உரிமையை மறுப்பதற்கு நீங்கள் கையில் எடுக்கின்ற ஆயுதம் கடவுளாக இருக்கிறது. அப்போ கடவுள் என்ன இன்னமும் உட்காந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இவன் கருப்பாக இருக்கான், செவப்பாக இருக்கான், இவன் சேரிக்காரன், அவன் வெள்ளையாக இருக்கான், கடவுள் பார்க்குறான்னா நீங்கள் கடவுளை கொச்சப்படுத்துறீங்களா அல்லது உங்கள் அமைப்பை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அந்த வர்ணாசிரமத்தையும் மனு தர்மத்தையும் மீண்டும் உள்ளே கொண்டு வரதுக்கு கீழர்களை வச்சு ஏன்டா அடிக்கிறீங்க? இவன் யாரை வச்சு அடிக்கிறான்னு பாருங்க. யாரை வச்சு அடிக்கிறான்னா, உன்னிலிருந்து ஒரு சகோதரனை தேர்ந்தெடுத்து உன்னுடைய விரலை வச்சு உன் கண்ணை குத்துறான். உன்னுடைய விரல், நம்முடைய விரல். நாமே நமக்கு எதிராக பேசுவதற்கு நம்மளுடைய ஆட்களே வரான். அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது அவன் கையாளா கைக்கூலியா அல்லது வேணும்னு பண்றானா அல்லது விவரம் தெரியாம பேசுறானான்னு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது அடுத்த விஷயம். இன்னைக்கு தேதி வரைக்கும் அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா இதை தெளிவா செய்யணும்னு நினைச்சா கேரளா அரசாங்கம் பண்ணலாம். அவங்களுக்கும் அரசியல் இருக்கு. அது கம்யூனிஸ்ட் கட்சியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு அரசியல் இருக்கு. ஓட்டு போயிடும்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே? பண்ணாமல் தானே இருக்காங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு. போலீஸ் ப்ரொடெக்ஷனை போட்டு நீங்கள் உள்ளே போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லாமல. அவங்க சொல்லாமல் இருக்கிறதுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது, அங்கே மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா? சரி, இந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இது திருப்தி தேசாயோட போராட்டம் என்ன, ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி இருந்தது, 50க்கு பின்னாடி எப்படி வந்தது, மற்ற இடங்கள்லாம் எப்படி வந்தது, இதில் தமிழர்களுடைய பங்கு என்ன, ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா வந்து எப்படி வந்து அந்த கோவிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெவென்யூவை கொடுத்துட்ருக்கு, எவ்வளோ பெரிய வருமானம் வந்துட்டுருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ராஜா அண்ணாமலைபுரத்தில் வந்து நம்ம செட்டியார் வந்து ஒரு அருமையான ஐயப்பன் கோயில் கட்டியிருக்காரு. மகாலிங்கபுரத்தில் ஐயப்பன் கோயில் இருக்குது, அண்ணா நகரில் ஐயப்பன் கோயில் இருக்குது. எல்லா இடத்துல இருந்தாலும் கூட நான் சமீபத்தில் கூட வெள்ளம் வந்தப்போ நான் யோசித்தேன், இது என்ன நம்மூர் சாமியை நம்ம கும்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் போய் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், இனிமேல் ராஜா அண்ணாமலைபுரம் போயிடும், நம்ம இடத்துக்காவது நம்ம வருமானத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு 2 வாட்டி போயிட்டு வந்தேன். இதே சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க யாராவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினா இவன் வந்து திராவிடன், இவன் நாத்திகன், இவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், கிறிஸ்துவ கைக்கூலி, இஸ்லாமியர்களுடைய ஏஜென்ட்டு. இயேசு விட்டு போகாதப்பான்னு ஒரு பாட்டு சார் இருக்கட்டும், அந்த பாட்டு பாடினதுனால அந்த பொண்ணு கிறிஸ்டின்னு சரி அப்படி பாடினாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஐயப்பனை பற்றி எந்த இடத்திலாவது கீழ்மைப்படுத்துவதாக ஒரு வரி அல்லது ஒரு வார்த்தை இருக்கா? இது எப்படி வந்து சேகர் பாபு வந்து என்னன்னே தெரியாம வந்து அறிக்கை சொல்ல முடியும்? அவருக்கு வந்து தனிப்பட்ட என்ன சொல்றாரு, புகார் கொடுத்துருக்குறாங்க, விசாரிக்கணும். இது இந்து சமய அறநிலைத்துறை வந்து அவங்க எப்படி ஏமாத்த நினைக்கிறாங்கன்னா, நம்ம சேகர் பாபு வந்து மாதம் பூரா விரதம் இருந்துட்டு ஐயப்பன் கோயில் போகிறவர், அவர் எப்பவுமே காய் வெட்டி கட்டிகிட்டு இருக்காரு. ஆகவே சேகர் பாபு நம்மளால இவனை முடிவு பண்ணி பேசிகிட்டு இருக்கானுங்க.
அவர் வேற ஆளுன்றது அவர் தான் நிரூபிக்கணும். சட்டம் என்பது வேறு, சட்டம் ஒழுங்கு என்பது வேறு, அமைப்புகள் என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு, மரபுகள் என்பது வேறு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது வேறு. இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் அவருக்கு சரியாக தான் சொல்லியிருக்காரு. சட்ட ஆலோசகர்களிடம் நாங்கள் கருத்து கேட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இவங்க சேகர்பாபு மேலே ஏதோ கோவம், அவர் கழட்டி விடுறதுக்கு ஏதோ வெளியிலேருந்து வேலை பார்க்குறானுங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த கோயில் நிலத்தெல்லாம் அவர் மீட் எடுக்கிறாரு, அது அப்பப்போ அறிக்கையாக சொல்கிறாரு, அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறாரு, இதெல்லாம் 3 ரூபா வாடகைக்கும் 5 ரூபா வாடகைக்கும் ஏமாற்றிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் சேகர்பாபு சொல்கிறதால சேகர்பாபு ஒரு மாதிரி அவர் மேலே ஒரு நிழல் படிகிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கொண்டு அவரை கழட்டி விடுறதுக்கு வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி சேகர்பாபு தன்னுடைய நம்பிக்கைகளை கொண்டு அரசினுடைய நம்பிக்கையாக நுழைக்க முயல்வார் என்று சொன்னால் அவரும் தப்பு செய்கிறாருன்னு ஆயிரும். அவர் செய்ய மாட்டார்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? இப்போ 3 கட்டத்தை நம்ம பேசியாச்சு. இந்த கோயில் உள்ளார நுழையக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இவ்வளோ பயலங்களையும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அந்த சமுதாயம், இந்த சமுதாயம் சொல்லி எந்த கோயிலுக்கும் உள்ள விடாம வச்சிருந்தது யார்? ஆதிக்க சமுதாயம். இதே கேரளாவில் 1925களில் 1.25 வருஷம் ஒரு போராட்டம் நடந்தது, வைக்கம் கோயில் நுழைவு போராட்டம். வைக்கம் கோயிலுக்குள்ளார என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்குள்ள நுழையிறது பிரச்சனை இல்லை, கிழக்கு வாசல் மட்டும்தான் திறந்திருக்கும். வடக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வாசல் என்பது எப்பொழுதும் மூடப்பட்டிருக்கும். திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் சுதந்திரம் அடையாத இந்தியாவில் மகாராஜாவுடைய கண்ட்ரோலில் அந்த ஊர் இருக்குது. அங்கே இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கீழ் ஜாதியினர், குறிப்பாக ஈழவர்கள். இந்த ஈழவர்கள்ன்றவங்க கிட்டத்தட்ட 23% இன்னைய தேதிக்கு கேரளாவில் இருக்கிறவங்க. அந்த ஈழவர்கள் மற்றும் புலையர்கள் என்று சொல்லப்படுகின்ற கீழ்ஜாதியில் இருக்கிற யாருமே அந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு மட்டும் சொல்லலை, அந்த தெருக்களுக்குள் நடமாடுவதற்கு கூட அனுமதி கிடையாது. இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் நுழையிறதுக்கு தான் உரிமை இல்லை. ஆனால் அந்த வைக்கத்தில் மட்டும்தான் அந்த மாட வீதிகள் என்று சொல்லப்படுகின்ற எந்த வீதிகளிலும் நடப்பதற்கு அனுமதி இல்லை. தெருவிலே போகக்கூடாது, குறிப்பிட்ட நான் சொன்ன ஜாதியெல்லாம். அப்போ அந்த ஈழவர்ன்றது, ஈழவ ஜாதியினுடைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை கையில் எடுத்து போராடினவர் நாராயணகுரு. நாராயணகுரு நீ ஒரு மனிதனை பிறப்பினுடைய அடிப்படையில் நீ கீழ்மைப்படுத்த முடியாது பல போராட்டங்களை அவர் ஆதிக்க சக்திக்கு எதிராக நடத்துகிறார் கேரளாவில். அவங்களெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் பின்பற்றி தான் ஐயா வைகுண்டர் இங்கே தமிழ்நாட்டில் அந்த கோயிலை உருவாக்குறாங்க. வைகுண்டருக்கே சொல்லுவாங்க, அவருக்கு முடிசூடும் பெருமாள்னு பேர் வச்சாங்களாம். அந்த முடிசூடும் பெருமாள்ன்ற பேரை வைக்கிறதுக்கே உங்கள் ஜாதிக்கு அனுமதி கிடையாது, இவ்வளோ பெரிய கடவுள் பேர்லாம் நீ வைக்கக்கூடாது. அன்னைக்கு இருந்த ஒடுக்குமுறைகளில் மாறாப்பு வரி, தோல் சேலை போராட்டம், மாறாப்பு துண்டு போடக்கூடாது, முளைவரி கட்டணும்னா சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அதில் பிறந்த நீ முடிசூடும் பெருமாள் பேர் வச்சக்கூடாதுன்னு சொன்ன உடனே முத்துக்குட்டினே அதை பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு தான் ஒரு தனி மரபை உருவாக்கி அந்த வழிபாட்டு முறையை கொண்டு வர்றார் வைகுண்டர். அந்த இடத்துல தான் நம்ம கவர்னர் ரவி சமீபத்தில் போய் பெரிய லெக்சர் விட்டார், ஞாபகம் இருக்கா? வைகுண்டர் சனாதனத்தின் உச்சம்னு ஆரம்பித்தார். அங்கே இப்போ இருக்கிற பால பிரஜாபதி அடிகள் என்ன சொன்னார், இது எங்களுடைய வழிபாட்டு முறைகள் வேறு, ஐயா நீங்கள் உங்கள் வேலை கவர்னர் வேலை மட்டும் பாருங்கன்ட்டார். தமிழ்நாடு அதையெல்லாம் அமைதியாக கடந்துருச்சு. இந்த வைக்கத்தில் இந்த ஈழவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களையெல்லாம் விடக்கூடாது என்று சொன்ன இடத்துல நாராயணகுரு மீது நம்பிக்கை கொண்ட அவருடைய தொண்டர் மகாதேவன் ஒருத்தர் ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறார். அந்த போராட்டத்தை கையில் எடுக்கும் போது கிறிஸ்தவ தோழர்கள், கம்யூனிஸ்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்றாங்க. கம்யூனிஸ்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து கேசவ மேனோன் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சேர்ந்து ஒரு இயக்கமாக இந்த கோயில் நுழைவு போராட்டத்தை நாங்கள் நடத்தியே தீருவோம், மக்களுக்கு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட புலையர்கள் ஈழவர்களுக்கு இந்த உரிமை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்பவும் விடலை, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது இந்த போராட்டத்தினுடைய வலிமைக்காக பெரியார் அழைக்கப்படுகிறார். பெரியார் வைக்கம் போகிறாரு. வைக்கம் போய் அவர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. காமராஜர்கிட்டலாம் ஆதரவு கேட்குறாங்க. காங்கிரஸில் இருந்த காரணத்தால் அவரும் ஆதரவு கொடுக்குறாரு. மகாத்மா காந்தி நேராக வராரு வைக்கத்துக்கு. வைக்கத்துக்கு என்ன பண்ணுறாரு, அந்த ராணியை கூப்பிட்டு சமாதானம் பேசுகிறாரு. சமாதானம் பேசும்போது அந்த ராணி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வடக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசலை நாங்கள் திறக்கிறோம், திறந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அவங்க வர முடியும், கிழக்கு வாசலை திறக்கவே முடியாதுன்றாங்க. அந்த நேரத்தில் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாத்தையும் திறக்க விடுறாங்க. கோயில் எல்லா கதவுகளையும் திறக்கிறாங்க, எல்லா வாசல்களையும் திறக்கிறாங்க. திறந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த மக்கள் அந்த தெருவிலே நடக்க போகிறான். சாமி கும்பிட்றதை விட்டுருங்க, தெருவிலே போகிறான். அந்த தெருவிலே அந்த போராட்டத்துக்கு முன்னாடி தான் உள்ள நுழைகிறான்.
ஆகவே இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை, இப்படி விலக்கி வைக்கப்பட்ட மக்களை சனாதனத்தினுடைய அடிப்படையில், மனு தர்மத்தினுடைய அடிப்படையில், பிறப்பினுடைய அடிப்படையில் காலில் பிறந்தவன் கீழே பிறந்தவன் மேலே பிறந்தவன் சொல்லி விடாத இடத்தில் இருந்த இவர்களையெல்லாம் உள்ளே அழைத்து கொண்டு கோவிலுக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கே பெரியார் தாயா தேவைப்பட்டார். பெரியார் மட்டுமில்லை, நான் சொன்ன மகாதேவன், நாராயணகுரு, வைகுண்டர், எத்தனை பேருடா அவங்களை கஷ்டப்பட்டு கோயில் உள்ளார கூட்டு போனான். கோயில் உள்ளார கூட்டு போய் நீ பார்க்காத கடவுளை நீ பார்க்காத கடவுளை பார்ப்பதற்கே வழி செய்தவர்களை வெளியில் வந்து திட்டிட்டீங்க. இன்னைக்கு 2-3 நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பெரியார் பண்ண பெரிய தப்பு, வெளியில் நிறுத்தி வச்சிருந்தவங்க எல்லாத்தையும் கூட்டு கோயிலுக்கு போனது அவர் பண்ண பெரிய தப்புன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த பெரியாரை திட்டுறன்னு நினச்சிக்கிட்டு அவர் தான் உள்ளே கூட்டு போகிறார். நீங்கள் வைக்கம் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தினுடைய விளைவாக தான் வைக்கத்தில் இன்றைக்கும் கோயில் முன்னாடி பெரியாருக்கு சிலை இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் கிறுக்கெல்லாம் என்ன பண்ணால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சிலையை உடைப்பாங்கிறான். எந்த விதமான வரலாறும் தெரியாமல் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த என்னையும் உன்னையும் கடவுளை பார்ப்பதற்கு கூட கண்மூடி திறந்து கடவுளை பார்ப்பதற்கு கூட அனுமதிக்கப்படாத நம்ம எல்லாம் அழைச்சிட்டு போனவனை நம்ம டெய்லி வந்து திட்டிகிட்டு இருக்கோம், துரோகின்றோம், சிலை உடைப்புன்றோம். அப்போ பெரியார்ன்றது வந்து நான் பெரியார் மட்டுமே இந்த இடத்துல சொல்கிறதா நினைக்க வேணாம். பெரியார் போனதன் காரணமாக அந்த போராட்டம் வலுவடைஞ்சு பின்னாடி ஒரு தீர்ப்பு வருது, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. காந்தி வரைக்கும் வந்துட்டு போகிறாங்க. அதுக்கு பிற்பாடு தான் திருவாங்கூர் ராஜாவும் ராணியும் உட்கார்ந்து முடிவு பண்ணி இதெல்லாம் திறக்கிறாங்க. உங்களெல்லாம் தெருவில் நடக்க விடுறதுக்கே எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதாக இருந்தது. அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்து சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு ஒரு பாட்டு பாடினா ஒரு பொண்ணை என்ன விரட்டுறீங்க? அதை விரட்டுவதற்கு காரணம் அவர்கள் யார் என்பதை இவர்கள் அடையாளம் கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்களை ஜாதியின் காரணமாக, வர்ணத்தினுடைய அடிப்படையின் காரணமாக, எல்லா விதமான ஒடுக்குமுறைகளின் காரணமாக அந்த பெண்ணையும் அந்த அமைப்பையும் அவர்களை கொச்சைப்படுத்துகிறார்கள். மீண்டும் ஒரு முறை தெளிவாக எதுக்கு சொல்லுங்க கேட்டேன்னா, பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, நமக்கு அவங்களுக்கும் தொடர்பும் கிடையாது. ஆனால் என்னுடைய இன மக்கள் ஒடுக்கப்படுகின்ற இடத்தில் அதை நம்முடைய ஆட்களை வைத்து அவர்கள் செய்கின்ற பொழுது என்னால் இவ்வளவு பெரிய துரோகத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இப்போ அரசாங்கத்துக்கு வந்து இதில் என்ன பெரிய பொறுப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த சட்ட அமைப்புகளில் போனாலும் நீங்கள் போய் உங்கள் லீகல் ஒப்பீனியனை வாங்குங்க. தேர் ஷுட் பி சம் பாயிண்ட் ஈவன் டு ரெஜிஸ்டர் எ கேஸ். யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட வழக்குகளை எல்லாம் நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று தொடங்கினால் இது ஒரு தொடர்கதை ஆயிடும். தொடர்கதை ஆயிரும் நான் சொல்றதுக்கு காரணம், உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மீறுவதற்கு இங்கே யாருக்கும் வந்து அதிகாரம் கிடையாது. அப்படி அதிகாரம் கிடையாதுன்னு சொல்ற இடத்துல இது இங்கே மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் உடனே ஆரம்பிச்சிடுவான். சர்ச்சுக்கு போவியா, மசூதிக்கு போவியான்னு கேட்பான். சர்ச்சோ மசூதியோ சம்பந்தப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு பேசுவோம். ஆனால் குறிப்பிட்ட இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்ற வழக்கு, நீங்கள் டிஃபெண்ட் பண்ண வழக்கு, உள்ளே விடமாட்டோம் என்று சொல்வதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் உங்களுக்கு முழு சான்ஸும் கொடுத்தது. அதுக்கு தான் சொன்ன பராசரம் தான் ஆர்கியூ பண்ணார். இன்றைக்கும் வந்து இன்னும் முடிவே செய்யப்பட ரிவ்யூவில் தான் இருக்குது. உடனே கதை விடுவான். உச்சநீதிமன்றத்தில் வந்து அது நிலுவையில் இருக்கும்போது இந்த அறிவாளிகள்லாம் சாயந்தர அறிவாளிகள்லாம் வந்துடுவான். அதுக்கு தான் நான் அந்த வரியை முக்கியமாக சொல்லிட்டு சொன்னேன். தோ த ரெவ்யூ பெட்டிஷன் இஸ் பெண்டிங், த ஜட்மெண்ட் இஸ் இன் எஃபெக்ட். எஃபெக்ட்னா அது தீர்ப்பு நிலுவையில் இருக்கிறது, அதற்கு தடை உத்தரவு இல்லை. ஆகவே யார் நினைத்தாலும் இப்பொழுது உள்ளே போலான்றதான் நிலைமை. இப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற பொழுது பெரியவர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, நீங்கள் வந்து கடவுளின் பெயரால் ஏமாற்றப்படுவதற்கு உங்களை வந்து என்னைக்கு நீங்கள் கருவியாக்காதீங்க. இது தனிப்பட்ட நம்பிக்கை. இந்த தனிப்பட்ட நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த குலதெய்வ வழிபாடு என்று நான் சொல்வதற்கு கூட காரணம், அது மரபுகளினுடைய அடிப்படையில் வந்த காரணத்தால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதுலாம் வேறு விஷயம். ஜெயலலிதாவே தோற்று போன இடம் அது. குலதெய்வ கோயில்களில் வந்து ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து தென் மாவட்டங்கள் கொதிச்சேர்ந்தது, பின்வாங்கிட்டாங்க. ஜெயலலிதா வேலை முடியல என்று இருக்கின்ற பொழுது இதெல்லாம் நான் நினைக்கிறது காரணம், உன்னுடைய மரபுகளை உடைப்பதற்கு, உன் பண்பாட்டை உடைப்பதற்கு, உன் கலாச்சாரத்தை உடைப்பதற்கு, உன் மொழியை சீரழிப்பதற்கு, உனது கடவுளையே கையில் வைத்துக்கொண்டு உன்னை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் என்பது செய்தி. நான் இவ்வளோ நீளமான இந்த நிகழ்ச்சியை நான் கொடுப்பதற்கு காரணம், எல்லாத்தையும் நான் வந்து கொண்டு வந்து ஒரே ஒரு தொகுப்பாக கொடுக்கறதுக்கு காரணம், மகாராஷ்டிராவிலே என்ன நடந்திருக்குன்னு சொன்னேன். அங்கேயே வந்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து நிலுவைக்கு வந்துருச்சு, நடப்பில் இருக்கு, கிளம்பி போங்க. நிறைய பேர் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு இப்போ போகிறாங்க. போகும்போது ஒரு 8 பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரும்போது அங்கே போய் நீங்கள் இன்டர்நெட்டில் படிங்க, இல்லை செய்தித்தாட்களை தேடி படிங்க.
எப்படி ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அங்கே பெண்கள் போய் வழிபட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சனீஸ்வரனுக்கு ஒரு ரூல், இங்கே இருக்கிற சனீஸ்வரனுக்கு ஒரு ரூலா? அந்த மாதிரி ஐயப்பன் கோயிலில் இருக்கிற தடைகள் குறித்து, செலிபசி ஸ்டேட்டஸ் குறித்து, பிரம்மச்சரியம் குறித்து எல்லா விஷயத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட் பேசி தானே 4+4:1 கொடுத்துருக்கான். அப்போ 4 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு தானே வந்து நடப்பில் இருக்கணும். ஆகவே நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், உங்களை உடைப்பதற்கு நம்முடைய ஆட்களை வைத்துக்கொண்டே அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் எப்பொழுதும் பலியாக வேண்டாம். கடவுள் நம்பிக்கை என்பது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை. வரலாறுடைய அடிப்படையில் நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் இந்த நியூஸ் போடுறவன், யூடியூப் போடுறவன் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. இதுக்கு நான் யூடியூப் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மூலமாக தான் இவ்வளோ தகவல்களையும் என்னாலே கடத்த முடியும். ஆகவே எது சரியாக இருக்கிறது என்று நிலைநிறுத்தி பார்த்து துலாக்கோல் மனப்பான்மைக்கு போங்க. துலாக்கோல் மனப்பான்மைக்கு போய் ஒரு தராசில் நிறுத்தி பார்த்து எது சரியா இருக்குன்னு நீங்க முடிவெடுங்க. நான் எதையும் உங்கள் மீது திணிக்க முடியாது என்று நீங்கள் நினைத்தால் அவர்களும் உங்கள் மீது எதையும் திணிக்க கூடாது. நீங்கள் நடுநிலைமையாக எது சரி என்பதை சட்டப்படி, மரபுகளின்படி, ஆராய்ச்சியினுடைய முடிவுகளின்படி எது சரி என்பதை முடிவு செய்யுங்கள். கடவுளை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு நம்மை நாமே பிரித்து கொண்டு நம்மை நாமே வேறுபடுத்தி கொண்டு எவனோ ஒருவன் நம் தலையில் உட்கார்ந்து கொள்வதற்கு நாமே ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். 32 வருடமாக ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன், அந்த நம்பிக்கையில் போகிறேன். அப்படி ஏற்பட்ட நான் சொல்கிறேன், இந்த பாட்டு வந்து ஐயப்பன் கடவுளை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியோ, ஏளனம் பண்ணுற மாதிரியோ, அவமதிக்கிற மாதிரியோ இல்லை. அதை ஒரு வழக்கறிஞராகவும் சொல்கிறேன். அது ஒரு வழக்கறிஞராகவும் சொல்கிறேன். அதோடு மட்டுமில்லை, பெண்கள் அங்கே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பே இருக்குது. 5 பேர் கொண்ட அமர்வில் 4 பேர் வந்து அந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அந்த அடுத்த அப்பீலில் போனாலும் அந்த தீர்ப்பு நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ தைரியமாக போகலாம். போக முடியாமல் தடுக்கிறாங்க, அது ஒரு இருக்குது, அதையும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த பாடல் எந்த விதத்திலையும் ஐயப்ப பக்தர்களையோ ஐயப்ப கடவுளையோ அவமதிக்கலை அப்படிங்கிறத மிக தெளிவாகவும் சொல்லுவீங்க. அதோடு மட்டுமல்ல, ஐயப்பன் கோயில் வரலாறு முழுக்க அது கடந்து வந்த பாதை, அது எப்படி, அது ஒன்று. இன்னொன்று வந்து அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு பெருமையே தமிழர்களால் தான் அங்கே கொண்டு சேரப்படுது. தமிழகம், தெலுங்கானா, ஆந்திரா அங்கே சேர்க்கப்படுது. இப்போவும் ஐயப்பன் பேர் போய் நல்லா மதிக்கப்படுறார் அப்படின்னாவே தமிழன் பிடிஆர் குடும்பம் தான். அங்கே இருக்கிற கேரள மக்கள்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யலை, கேரள அரசும் அங்கே ஒன்றும் பெருசாக செய்யலை அப்படின்லாம் சொன்னீங்க. இது ஒரு உண்மையிலுமே மிகப்பெரிய ஆவணப்பதிவு. இது மிக நீண்ட விளக்கம். இது யாருமே இப்போ நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த விவகாரம் குறித்து யாருக்கும் புரியல அப்படின்னா இதை முழுசாக நீட்டாக பார்த்தா அதெல்லாம் புரிஞ்சிடும். இது புரிஞ்சுக்கிட்டால் அவங்களே நீங்கள் சொன்ன மாதிரி எது சரி எது தப்புன்னு அவங்களே பார்க்குறவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. அந்தளவுக்கு நீண்ட விளக்கம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.